ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் ஆக்சுவலாக ப்ரீவியஸில் நடந்தது. பட் இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பப்ளிக் எக்ஸாம் டைரெக்டாக அரியர் வச்சு எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களுக்கு 15 ஒன்வேர்டு அப்படின்னம்னா நம்ம இடையில கேட்ட ரிவிஷனில் எல்லாத்துலேயுமே புக்கின்லேருந்து கேட்டுக்கலாம். பட் பப்ளிக் எக்ஸாமில் 12லேருந்து 13 ஒன்வேர்டு உங்களுக்கு புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க. கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் புக் பேக் படித்தாலே அந்த 12லேருந்து 13 மார்க் வாங்கிடலாம். இது போக உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுல புக்கின்லேருந்து நிறைய கேட்பாங்க. சார் இது வந்து பப்ளிக் கிடையாது, ஆனுவல் எக்ஸாம் ஆக்கிட்டாங்க, அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் புக் பேக் படித்தாலே போதும். அந்த 24ஆம் நம்பர் கேள்வியில் கேட்கக்கூடிய அந்த கம்பல்சரி கொஸ்டினும் 30ஆம் நம்பரில் 33ஆம் நம்பரில் கேட்கக்கூடிய 3 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டினும் மட்டும் வேணால் நீங்கள் உள்ளேருந்து படிக்கலாமே தவிர மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மார்க்கெல்லாம் தேவையில்லை. 11th இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாமுக்கு மார்க்கெலாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு 50-60 மார்க் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ரேங்க்கும் போடாதே ஒன்றும் போட போகிறது கிடையாது. அதனால் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாலாம் படிக்காதீங்க. பட் அடுத்த வருஷம் ஒரு வேளை நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னம்னா அதுக்கு 11th ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறனால அதுக்காக இன்ச் பை இன்ச் நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும், படித்து தான் ஆகணும். நான் சொல்கிறது உண்மை, உங்களுக்கு இப்போ புரியாது. பட் அடுத்த வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு போகும்போது திரும்ப 11th பாடத்துலேருந்து படிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ தெரியும். ஆல்ரெடி இப்போ அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே கிளாஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 16லேருந்து உங்களுக்கு 22 ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம். இதில் இருக்கக்கூடிய அதை படித்தாலே நீங்கள் ஒரு நல்ல மார்க் கௌரவமாக வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய செலக்டட் கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரான் கவர்த்தன்மையை வரையறுக்கவும், சமான நிறை வரையறுக்கவும், கால்சியம் கார்பனேட்டின் மீது வெப்பத்தின் விளைவிற்கான சம்மந்தப்படுத்த சமன்பாட்டை விழுக. இந்த ஒரு கொஸ்டின் போதுமா சார்? இன்னொரு 2 அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்கு இல்லையா. திரும்ப மண்டே பார்த்தீங்க அப்படின்னா 12th அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 11th நடக்க போகுது. அப்படிங்கிறனால நான் கொடுக்குற கொஸ்டின் படித்தா நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம். அதுபோக இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்லை சார், நான் இதுலேயும் சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இம்பார்ட்டன்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ்க்கு வாங்கின மாதிரியே என்கிட்ட பே பண்ணி வாங்கிக்கலாம். வேணும்னா என்னுடைய நம்பர் 6379172791. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அதே தான் 160 அப்படிங்கிறது. டால்டனின் பகுதி அழுத்த விதியை கூறுக, பின்வரும் சேர்மங்களில் உள்ள இனக்கலப்பை எழுதுக. ரைட்டுங்களா? அடுத்து பசுமை குடில் விளைவு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் வேறு வழியே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அந்த வருஷம் உங்களுக்கு கொஸ்டின் வரனால கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். பென்சினை எவ்வாறு பிஹெச்சியாக மாற்றுவாய்? படிம வரிசை சேர்மங்கள் என்றால் என்ன? அடுத்து கம்பல்சரி கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கால்குலேட் ஆக்சுவலாக இதே கம்பல்சரி கேட்பாங்களான்லாம் இந்த வருஷம் கேட்டுறாதீங்க. பட் இது என்ன டைப்பில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆர்பிட்டால் வரையறுக்கவும் கொஸ்டின் நம்பர் 25ல் 3 மார்க்கில். அடுத்து ஹைட்ரஜனின் பயன்களை தருக கொஸ்டின் நம்பர் 26ல். அயனியாக்கும் ஆற்றலின் ஆவர்த்தன பண்பினை விவரிக்கவும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 29 இம்பார்ட்டன்ட் பை பிணைப்பு என்றால் என்ன? ஹெஸ்ஸின் வெப்பம் மாறா கூட்டல் விதியை வரையறுக்கவும். கருக்கவர் பொருள் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபடுத்துக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தோம்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் 5 மார்க் அப்படிங்கிறது இன்னும் ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். பெரிலியம் மற்றும் அலுமினியத்திற்கான ஒத்த தன்மையை வரையறுக்கவும் 5 மார்க் கொஸ்டினில் கேட்ட சிங்கிள் 5 மார்க். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க. தற்சுழற்சி குவாண்டம் எண் சிறுவரிப்பு வரைக, ரைட் த ஷார்ட் நோட் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். பட் இதில் 5 மார்க்கில் கேட்கும்போது ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்வாங்க கேட்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அகா ஆற்றலின் சிறப்பியல்புகளை வரையறுக்கவும். இதெல்லாம் ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா மொத்தமே அவ்வளோதான். சிங்கிள் 5 மார்க் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இது எல்லாத்தையுமே ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், N2 மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை மூலம் படத்துடன் விவரிக்கவும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கீழே இருக்குது. டிஸ்கஸ் த ஃபார்மேஷன் N2 மாலிகுல் யூஸிங் MO தியரி வித் டயக்ராம். இது வந்து சிங்கிள் 5 மார்க்காக கேட்டுக்கும். மொத்தம் 3 கேட்டிருக்கிறாங்க. இது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வெப்சைட்டுக்கெலாம் இல்லை, டைரெக்டாகவே உங்களுக்கு ட்ரைவ் லிங்க்காகவே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.